நான் வந்து தமிழ்நாடு சுதந்திர மீட்ட ஆட்டோ தொழில் சங்கத்திலேருந்து வளர்ச்சி இணைச் செயலாளர் பிரசன்ட் பேசுகிறேன். இந்த பதிவு யாருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிக்கு நிர்வாகிகளும் சரி, அண்ணன் விஜயான சிஎம் அவருக்கு இருந்தாலும் சரி, இந்த பதிவு அவருக்கு தான். ஆனால் வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா கேள்விப்படலையான்னு தெரியாது, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒன்று இந்த 11 வருஷமாக வந்து ஏடிஎம்கே பிரிவிலே சரி, டிஎம்கே பிரிவிலே சரி, யாருமே வந்து ஆட்டோக்காரனை வந்து இது வரைக்கும் கூப்பிட்டு வச்சு எதுவுமே பேசுறது கிடையாது. ஆட்டோக்காரன் வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட இடம் மாதிரி ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. அதனால நீங்கள் வந்து ஆட்சிக்கு புதுசாக வந்துக்கிறீங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா இல்லைன்னு தெரியாது. ஆனால் டிவிக்கு நிர்வாகிகள் இந்த வீடியோ யாராவது பார்த்து உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா ரொம்ப நன்றி. ஒன்றும் இல்லைண்ணே, எங்களுக்கு ஆட்டோக்காரனுக்கு 2 குறை மாட்டேன் தானே, அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் இது பண்ணுறேன். ஒன்று, ஆட்டோ வந்து காலையில் 5 மணிக்கு போனேன்னா நைட்டு 10 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வருவோம். அந்த சம்பாதிக்கிற காசில் தான் எங்கள் குடும்பம் சாப்பிடணும், என் பிள்ளைங்க படிக்கணும், எல்லாமே இருக்குண்ணா. ஆட்டோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா மெக்கானிக் கொண்டு போனால் சாதாரணமாக மெக்கானிக் ஒரு கையை வச்சாலே 1000 2000 ஆகுது. இது இல்லாமல் வருஷம் எஃப்சி, இன்சூரன்ஸ், பர்மிட், இது எல்லாம் நாங்கள் பண்ணுறேன். எங்களுக்கு வந்து இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அனுபவிச்சுலாம் போதுங்க. இப்போ இருக்கிற உங்கள் பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுநர்கள் மீட்டர் கட்டணம் மட்டும் நீங்கள் ஒரு சைன் போட்டால் உங்களால் முடியாது. எதுவுமே இல்லைண்ணே, நீங்கள் ஒரே சைன் போட்டு ஆட்டோ ஓட்டுங்க. அனைத்து பேரும் மீட்டர் போட்டு ஓட்டணும். மீட்டருக்கு ஸ்டார்டிங் 1.800 கிலோமீட்டர் 50 ரூபா மினிமம், அதுக்கப்புறம் வர கிலோமீட்டர் 18 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டர் கட்டணம் போட்டு தான் ஆட்டோ ஓட்டணும் அப்படின்னு நீங்கள் அறிவு வச்சிங்கன்னா உங்களுக்கு கோடாத கோடி புண்ணியம். இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களே எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் இதுலேயே நம்ம டிவிக்கு தாவேக்கா நிர்வாகிகளே 2 பேர் ஆட்டோ ஓட்டுறவங்க இருக்கிறாங்கன்னா அந்த வழி என்னென்னு அவங்களுக்கே தெரியும். சரிங்களாண்ணா, அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்குண்ணா. நன்றிங்க.